சம் பார்த்துட்ருக்கோம். A woodcutter took 12 minutes to take a 3 pieces on a block of wood. How much time would be needed to take 5 such pieces? ஒரு மரம் வெட்டுபவருக்கு மரத்துண்டை 3 துண்டுகளாக்குவதற்கு 12 நிமிடங்களும் 5 துண்டுகளாக்க எவ்வளோ நேரம்னு கேட்குறாங்க. இதை யூஸ்வலாக இப்படி போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 3 3க்கு வந்து 12 மினிட்ஸ் ஆகுது. 5க்கு வந்து எவ்வளோன்னா இது கண்டிப்பாக டைரக்ட் ப்ரப்போர்ஷன் தான். அப்படி போட்டால் வரல. ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 3/12 இஸ் ஈக்குவல் டு 5/xனா x ஈக்குவல் டு 12 × 5/3. அப்போது இது பண்ணிங்கன்னா 20ன்னு வருது. அந்த ஆன்சர் இங்கே இல்லை. அப்போ எப்படி போட்டிருக்காங்கன்னா இந்த சம்மை உட்கட்டர் வந்து 3 பீஸ் ஆக்கிறதுக்கு 3 பீஸ் ஆக்கணும் அப்படின்னா அவங்க எத்தனை இடத்துல வெட்டணும்? 2 இடத்துல வெட்டினா தான் 3 பீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ 2 பீஸ் ஆக்கிறதுக்கு 12 மினிட்ஸு 2 இடத்துல வெட்டுறதுக்கு. இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 பீஸ் ஆக்கிறதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி எழுதணும்னா 5 பீஸ் ஆகணும்னா அவர் எத்தனை டைம் வெட்டணும்? 4 டைம் வெட்டணும். அப்போது 4க்கு எவ்வளோ டைம்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து இதுவும் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் தான். அப்போ இப்படி போட்டிங்கன்னா தான் ஆன்சர் வருது. ஓகேவா? அப்போது இது 4 பீஸ் ஆகனா டைம் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஓகேவா? இதுவும் அதிகமாக இப்போ டைமும் இன்னும் ஆகும்போது இது டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். அப்போது 2/4 இஸ் ஈக்குவல் டு 12/x. அப்போ எனக்கு x வேணும்னா 12 × 4/2 கேன்சல் பண்ணிங்கன்னா 12 × 2 24 மினிட்ஸ்னு வருது. அப்போ இந்த சமயம் இப்படி தான் நீங்கள் போடணும். ஓகேவா? 24 மினிட்ஸ்.